ஆங்ஸியஸ் அட்டாச்மெண்ட் வந்து சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் நிறையா இருக்கு. மெயினாக சைல்ட்ஹுட்ல வந்து பார்த்தீங்கன்னா அன்மெட் நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தைக்குன்னு வந்து சின்ன வயசுல நிறைய தேவைகள் வந்து இருக்கும். உதாரணத்துக்கு அது மதர்கிட்ட வந்து ஒரு ஃபிசிக்கல் டச் எதிர்பார்க்கும், இல்லைனா வந்து ஒரு எமோஷனல் ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கும். இதெல்லாம் வந்து சைல்டுக்கு மீட் ஆகாத ஒரு சைல்டு அடல்ட்டா வளர்றாரு அப்படின்னா அவர் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ்ல கொஞ்சம் ஆங்ஸியஸா இருப்பாரு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க பேரண்ட்ஸோட இருக்க சைல்டு வந்து வளரும் போது வந்து கொஞ்சம் ஆங்ஸியஸ் அட்டாச்மெண்ட்டோட இருக்காங்க. இது எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பவுண்டரிஸ் வந்து இருக்கணும். அதாவது நம்ம ரிலேஷன்ஷிப்பில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பார்ட்னர் கிட்ட இருந்து, இல்லை பார்ட்னர் நம்ம கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, அந்த கிளியர் பவுண்டரிஸ் வந்து இருக்கணும். நம்மளே வந்து ஒரு ரெஸ்ட்ரெயின்ட் வச்சுக்கணும். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, எப்போ வரீங்க? ஓவரா வந்து நம்ம பார்ட்னர் வந்து நீ எங்க இருக்கீங்க, எப்போ வருவீங்க, ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றது, இல்லை அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து ட்ரிகர்ஸ் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை அவாய்ட் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி ட்ரிகர்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு லிமிட்ஸ் பவுண்டரிஸ் செட் பண்ணி சப்போர்ட் குரூப்ஸ்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆங்ஸியஸ் ரிலேஷன்ஷிப்ல நம்ம கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும்.